திருத்தலம். அன்பர் இயேசு தனது தாயை சந்திக்கின்றார். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. திருப்பாடல் 73 25வது வசனம் கூறுகின்றது. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரிடம் சற்று பேசினாலே மனது சற்று இளகி போகின்றது. மனதில் பாரம் குறைந்து போகின்றது. இதை போன்றுதான் இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். அன்னை மரியின் சந்திப்பு இயேசுவை கல்வாரியிலிருந்து பிரிக்கும் சந்திப்பு அல்ல, மாறாக கல்வாரிக்கு உரம் சேர்க்கும். அன்பு மகனே, அன்பு மகளே, என் தாயின் சந்திப்பு அன்பு சந்திப்பு. ஆனால் அந்த அன்பு என்னை போராட்ட வாழ்விலிருந்து பிரித்து விடவில்லை. மாறாக போராட கரம் கொடுக்கும் சந்திப்பாக அமைகிறது. பிரச்சனைகள் இல்லாத, கஷ்டமில்லாத வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதை விட, என் பிரச்சனைகளில், கஷ்டத்தில் இறைவன் உடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு போராட்ட வாழ்வு. கிறிஸ்தவ மீட்பு என்பது சிலுவை பிரச்சனைகள் இல்லாத, கஷ்டமில்லாத வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதை விட, என் பிரச்சனைகளில், கஷ்டத்தில் இறைவன் உடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு போராட்ட வாழ்வு. கிறிஸ்தவ மீட்பு என்பது சிலுவை வழி மீட்பு. இந்த மீட்புதான் என் தந்தையின் விருப்பம். வா அன்பு மகனே, அன்பு மகளே, தொடர்ந்து பயணிப்போம். அன்பு இயேசுவே, என் பிரச்சனைகளில் உன் உடனிருப்புதான் என் பலம் என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுத்தாரும். ஆமேன்.